காலை வணக்கம். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த பணி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆமாங்க, ஒரு கட்டிட தொழிலாளி உயர்ந்த மாடி கட்டிடத்துல சில நுணுக்கமான வேலைகளை தனியே செய்து கொண்டிருந்தாராம். கீழே வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரை மிகவும் அவசரமா கூப்பிட வேண்டியது இருந்ததாம். ஆனா கீழே யாருமே தென்படலையாம். அப்பொழுது அந்த தெருவழியே வந்த ஒருவரை கூப்பிடும்படி தன்னுடைய பாக்கெட்ல இருந்த ஒரு 1 ரூபி காயினை எடுத்து அவர் மேல வீசினாராம். அந்த காயின் அவருடைய தோள்ல போய் விழுந்துதான். அந்த காயின் அவர் எடுத்து சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு அவருடைய பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டாராம். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒருத்தர் அந்த தெரு வழியா வந்தாராம். இப்போ அந்த கட்டிட தொழிலாளி அங்கிருந்த ஒரு சிறு கல்லை எடுத்து அவர் மேல போட்டாராம். அது அவர் தலையில போய் விழுந்ததும் ஆ அப்படின்னு கத்திக்கொண்டே சுற்றி பார்த்துட்டு மேல பார்த்தாராங்க. அங்கிருந்த கட்டிட தொழிலாளி சொன்னதை கேட்டு அவருக்கு உதவி செய்துட்டு அங்கிருந்து போனாராம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால் சில வேளைகள்ல அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும்ன்ற அந்த உணர்வு கூட இல்லாம நம்ம ஓடிக்கொண்டே இருப்போங்க. சில கற்கள் நம்ம வாழ்க்கையில விழும் பொழுதுதான், சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதுதான் ஆண்டவரே அப்படின்னு அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போங்க. வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே என்று. ஆமாங்க, ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களதான் கடிந்து கொள்றாரு, அவங்களதான் சிட்சிக்கிறாரு. சிட்சிக்கிற நேரம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல அதற்கான பலனை, நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆகையினால வாழ்க்கையில சிறிய கற்கள் விழும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, அவருடைய பாதத்துல காத்திருங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார், சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க. நம்ம அவருடைய பிள்ளைங்க, நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, வாழ்க்கையில எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சில பிரச்சனைகள் வருதே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு கலங்கி போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. This is the time to stop and wait in the presence of the Lord என்பதை ஆண்டவரே அப்பா உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்துல இந்த வேலையில காத்திருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேச விரும்புகிற காரியம், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் செவி கொடுத்து கேட்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே, அதனாலதான் ஆண்டவரே சில நேரம் எங்களை சிட்சிக்கிறீங்க, கடிந்து கொள்ளுறீங்க ஆண்டவரே. அது எல்லாமே எங்களுடைய நன்மைக்காக தான் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா நாங்கள் நடத்த, சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.